Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா if A equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, B equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. A வந்து 1 3 minus 2 5 minus 4 6 minus 3 2 9. B வந்து 1 8 3 4 9 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find A plus B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ A plus B அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் இல்லையா, உடனே வந்து வெறும் நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆட் அப்படின்னா என்ன கான்செப்ட்னா, ரெண்டு கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ்லையுமே வந்து ஆர்டர் வந்து சேமாக இருக்கணும். அடிஷன் சப்ராக்ஷனுக்கு ஒரு ரூல் இருக்குது, மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு ரூல் இருக்குது. சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் போடும்போது நான் சொல்லித்தரேன். அடிஷன் சப்ராக்ஷனுக்கு என்ன ரூல்னா, கொடுத்துருக்குற ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து ஏ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் A is A ஓட ஆர்டர் என்னது? 3 rows 3 columns. 3 rows 3 columns. இதே மாதிரி ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் B பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் B ஓட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1 2 3 3 rows 2 columns தான் இருக்குது. அப்போ ஆர்டர் வந்து 3 cross 2. ஸோ இந்த ரெண்டு ஆர்டருமே வந்து சேமாக இல்லாததுனால நம்ம வந்து இதில் என்ன பண்ணிடலாம், இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஆட் ஏ அண்ட் பி பிகாஸ் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னு எழுதிடணும். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஆட் ஏ அண்ட் பி பிகாஸ் they have different orders. அவ்வளோதான். ஸோ ஏவோட ஆர்டர் கண்டுபிடிக்கிறோம், மேட்ரிக்ஸ் பியோட ஆர்டர் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுமே வந்து சேமாக இல்லாதனால நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். கொடுத்தோன்னு ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணிட முடியாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், இதோட இப்போ இதுவும் ஆட் பண்ணுறீங்க, இதுவும் ஆட் பண்ண முடியும். இது கூட ஆட் பண்ணுறதுக்கு எலமெண்ட்டே இல்லையே, இப்போ ஆட் பண்ண முடியாதுன்னு தானே அர்த்தம் இந்த சம்மை. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching students. Bye bye.